இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தியானிக்க வேண்டிய வசனம் ஏசாயா 12:2 வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கண்களை மூடி நாம் செபிப்போம். நம்முடைய தேவன் நமக்கு ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. பயத்திற்கு பரிகாரம் நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் தேவன் மேலே நம்பிக்கை வரும்படிக்கு யாவரும் இந்த வேளையில் மெய்யான தேவன், ஒன்றான மெய் தேவனை நோக்கி இப்பொழுதும் பார்த்து, என் தேவனே நீரே என் ரட்சகர், நான் பயப்படாமல் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். நீதான் என் பலன், என் கீதமுமானவர், நீரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவரை பார்த்து பேசுங்கள். இப்பொழுதும் அப்பா, இந்த வேளையில் நீதான் என் தேவன், நீதான் என் ரட்சகர், நீதான் என்னை விடுவிக்கிறவர், நீதான் என்னுடைய பரிகாரி, நீதான் என்னுடைய பலன், நீதான் என் கீதமுமானவர், நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், நான் பயப்படாமல் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து உமக்குள் பயப்படாதிருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக ராஜா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமாயிருக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தியாயிருக்கிறது. இந்த வார்த்தை மூலமாய் பேசுங்க. நீங்கள் அப்படியே பேசி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிப்பு இந்த ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பை முக்கியப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக நம்ம காத்திருந்தா அவர் நம்மை நிச்சயமாகவே ரட்சிப்பார். நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக காத்திருந்தோம். அவருடைய பாதத்தில் பாரத்தை எல்லாம் வைத்து விட்டோம். அவர் நம்மை ரட்சித்தார், விடுவித்தார். நம்முடைய பாவ சுமைகளை, பாரங்களை அவர் அகற்றி போட்டார். அதனால் அவருடைய ரட்சிப்பினால் நாம் கலிகூர்ந்து மகிழுகிறோம். இன்னமும் அவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லுகிறோம். அதுபோல் இன்றைக்கும் அவரே என் தேவன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற நபர் யாராக இருந்தாலும் அவங்கள தேவன் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார், நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் பூரண ரட்சிப்பை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அதற்கு ஒரே ஒரு வழி. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய நீதியினால் உங்களை நிரப்புவார். அவருடைய நீதியை உங்களுக்கு உடுத்துவார், நீதியின் சால்வையை உடுத்துவார். அவருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய சந்தோஷம், சமாதானம் உங்களுக்குள்ளே காணப்படும். அது நிச்சயமாகவே பெரிதாக மாறும். ஆதலால் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்க ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்புனால நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க, சுகம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு உங்களை குறித்து விரும்புகிறார். எப்படி ஒரு மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறானோ, அதுபோல மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். மேலும் 62:11 கூறுகிறது,
இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், ரிவார்டு, அவரோடு கூட அவர் செய்கிறதான பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். இதை பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் நாம் சொல்ல முடியும். அவருடைய ரட்சிப்பு வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. விடுவிக்கப்படாத ஒவ்வொருவரை நோக்கியும் இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, உன் விடுதலை வருகிறது, இதோ நான் அருளும் பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலும் ஆண்டவர் அப்படி சொல்லி இதை கூற சொல்லுகிற வேளையில அப்படியே உங்களுக்கு ஒரு ரிவார்டு ஆண்டவர் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களால் உங்களை உடுத்துகிறேன் என்று சொல்லி உங்களை ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வையை உடுத்தி ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். தீமை உன்னை அணுகுவது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் வருவது இல்லை. உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிறதான விடுதலை நிரந்தரமான விடுதலையாயிருக்கும். ஆதலால் இப்பொழுதே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஆண்டவரே, நீரே என் இரட்சகர், நீரே என்னுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவர், நீரே எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், எனக்கு சுகம் கொடுக்கிறவர் என்று எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை நீங்க தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே இந்த வார்த்தைகளின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறபடினால இந்த நம்பிக்கையின் அடிப்படையில், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். கிறிஸ்து எதற்காக வந்தார்? ரட்சிக்க வந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தார். சுகம் கொடுக்கும்படியாய் வந்தார். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார். பிணியாளிகளை சுகமாக்க வந்தார். மரித்தோரை எழுப்பும்படிக்கு வந்தார். இப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்பொழுதும் ஜெபிக்கிற வேளையில ஒரு முழுமையான ஒரு நிரந்தரமான விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நிரந்தரமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. அவரால் நித்திய ரட்சிப்பு, நித்தியமான கிருபைகள், நித்திய விடுதலை, நித்தியமாக ஆண்டவருக்குள்ள நீங்க எல்லா நாட்களிலும் என்றென்றைக்கும் வெட்கப்படாமல் கலங்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க போகிற அந்த வேளையிலும் கூட நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி, மெய்யான தேவனை நோக்கி நீங்க இப்பொழுதும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். உங்களுக்குள் வர விரும்பி இப்பொழுதும் உங்களோடு பேசி கொண்டிருந்தார். இயேசுவை நீங்க மனமாற ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே உங்களுடைய இரட்சகராக, வைத்தியராக, நிரந்தரமான சுகத்தை கொடுப்பவராக, விடுதலை கொடுப்பவராக, பூர்ண சந்தோஷ சமாதான கட்டளையிடுகிறவராக அவரை இப்பொழுதும் பாருங்க. நம்முடைய தேவனை, ராஜாவை உங்களுடைய கண்கள் காணட்டும். மகிமை பொருந்தின அவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேளையில நீங்க இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள். நீங்க வெட்கப்பட போவது இல்லை. கலங்கு மாட்டீர்கள். கலக்கமோ திகைப்போ தேவையில்லை. இதோ திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன்னை நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும், அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் அப்படி பலப்படுத்துகிறதற்காக நன்றி. பயத்தை எல்லாம் முறியடித்து போட்டு விட்டதற்காக நன்றி. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகின்றோம். இப்பொழுதும் மறுபடியுமாய் கட்டளை கொடுத்து, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஓ தேங்க்யூ லார்ட். இருதய கடினமெல்லாம் நீங்கி போவதாக, இருதயத்தின் பாரம் மறைந்து போவதாக. இப்பொழுதே பூரண விடுதலை வந்துவிட்டதற்காக நன்றி. பூரண ரட்சிப்பு
ஞானம், அறிவு, உன் காலங்களுடைய உறுதி, உனக்கு அதுதான் கேரண்டியாக இருக்கும். பூரண ரட்சிப்பினால, ஞானத்தினால, அறிவினால, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால ஆண்டவர் நிரப்புவேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கனமையாம் மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.